26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய நேற்றைய பேச்சு மிகவும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. குறிப்பா அதிமுகவை தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 95% அதிமுக நிர்வாகிகள் எங்க பக்கம் வர இருக்காங்க, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுக நிர்வாகி ஒருத்தர் அதிமுகவோட பிளவை கண்டு தற்கொலை செஞ்சுட்டு அதிமுகக்குள்ள என்னதான் நடக்குது, அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கா இல்லையா, இப்படி பல்வேறு கேள்விகள் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில இருந்திருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம கூட ஜூனியர் விகடனுடைய உதவி பொறுப்பாசிரியர் திரு செந்தில் கரிகாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம். வணக்கம் ப்ரோ. அதிமுக பத்தி நிறைய தகவல் நீங்க தொடர்ச்சியா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பா ஒரு சோகமான சம்பவம், ஒரு நிர்வாகி தீக்குளித்து இறந்து போற அளவுக்கு இது போயிருக்கு இந்த பிளவு. என்ன நடக்குது, என்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க? இல்ல, பொதுவா தேர்தல் முடிஞ்ச ஒரு ரிசல்ட்ஸ் வருது. ஏன்னா நம்ம பொதுவா நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தேர்தல் முடிவுகளால நிறைய பேர் ஒரு ஒரு சோகமாகவோ ஒரு வருத்தத்துக்கோ பெருசா போகல. ஆனா என்னன்னா, அதற்கு பிறகு கட்சியில நடந்த ஒரு பிரச்சனைகள், பிளவு இருக்கு பாத்தீங்களா, அது நிறைய பேருக்கு ஒரு சோர்வை கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உடனடியா 2 அணிகளா மாறுறாங்க, அங்க போறாங்க இங்க வராங்க. ஒரு தரப்பு விஜய் ஆதரிக்குது, கட்சியை விட்டு பொறுப்புகளை விட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கிறாரு, புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமனம் பண்றாங்க. இதற்கு முன்பாக ரத்தங்களா இருந்தவங்களே ஒரே மாவட்டங்கள்ல சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் எல்லா நிர்வாகிகள், அங்கே கீழ்மட்ட இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வை கொடுத்துருச்சு அப்படிங்கறதான் சொல்லணும். அதனோட ஒரு வெளிப்பாடாதான் அவரோட மகேந்திரன் அவரோட மரணத்தையுமே நம்ம வர்த்தக அணி இணை செயலாளர் அவரோட அந்த மரணத்தையுமே நம்ம பார்க்க முடியுது. அவருமே வீடியோ கூட வெளியிட்டு இருந்தாரு, எல்லாம் ஒண்ணு சேரணும் அந்த விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அப்படி நிறைய பேருக்கு இந்த அணியா பிரிஞ்சு போய் கட்சி ஒண்ணு சேருமா சேராதா அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய சோர்வை கொடுத்துருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்துல சாரை சாரையா போய் அதிமுக நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படி பலர் சேர்றதுமே மிகப்பெரிய ஒரு சோர்வை கட்சிக்குள்ள கொடுத்திருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் அதிமுக தீர்ந்து போன சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. அதே பேரலா பார்த்தோன்னா ஒரு நிர்வாகி கட்சிக்காக உயிரிழக்கக்கூடிய அளவுக்கு பற்றோட இருக்கிறாரு. இப்ப 2 விஷயமும் இருக்குல்ல, அது எப்படி பாக்குறது? நிச்சயமா இருக்கு. அது இப்ப இது நம்மளோட கருத்தை விட அதிமுகவை தொடர்ச்சியா பார்த்துட்டு வர முக்கியமான பத்திரிகையாளர்கள் சொல்ற ஒரு கருத்தை நான் இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அதிமுகல நிர்வாகிகளாகவே ஒரு 20-30 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா நாங்க அதிமுகல தமிழ்நாட்டுல 1 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு பொதுவாக அவங்க சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் காலத்துல 2 கோடிலாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனா 1 கோடிக்கும் அதிகமான அந்த தொண்டர்கள் இருக்கிற ஒரு இயக்கமாகத்தான் அதிமுக பார்க்கப்படுது. அதுல பாத்தீங்கன்னா நிர்வாகிகளாவே 20-30 லட்சம் பேர் இருப்பாங்க. தற்போது வெளியேறிட்டு இருக்கவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி இதற்கு முன்பாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் வாரிய தலைவர்கள் அப்படின்னு இந்த பதவி இந்த விஷயங்கள்ல இருந்து அதுல பணம் சம்பாரிச்சவங்க, சம்பாரிச்ச பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கு இருக்கிறவங்க தான் தற்போது வெளியேறிட்டு இருக்காங்க. அதிகாரத்துல இருந்தவங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டுமே வெளியேறிட்டு இருக்காங்க. புதிதா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, ஒரு 5 வருஷம் கேப் ஆயிடுச்சு, திரும்பவுமே இன்னொரு 5 வருஷம் ஆகணும் போது இன்னும் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் போயிட்டு இருக்காங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய முன்னாள் தான் இருப்பாங்க. நிறைய இப்ப தற்போது இருக்கிற ஒரு 4 எம்எல்ஏ போன விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா எலெக்ஷனுக்கு முன்பாகவும் சரி இப்பயும் சரியா நிறைய அந்த முன்னாள் எக்ஸ் அந்த அளவுல தான் இருப்பாங்க. அவங்க இந்த அதிகாரங்கள்ல இருந்தவங்க, அவங்க தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா எம்ஜிஆரை தான் தெரியும், ஜெயலலிதா தான் தெரியும், எங்களுக்கு ரெட்டலை சின்னத்தை தான் தெரியுன்ற அதிமுகவுக்கு வாக்களிக்கிற தொண்டர்கள் இருக்காங்களா, அவங்க இந்த தேர்தலில் கூட 1 கோடிக்கும் அதிகமான வாக்குகள் அதிமுக வாங்கியிருக்கு. இந்த தேர்தலில் வாக்களிச்சிருக்காங்க. இன்னொரு ரியாலிட்டியும் பேச வேண்டியிருக்கு. அதிமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க எப்பவுமே ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கு வாக்களிச்சு பழக்கப்பட்டவங்க. அதாவது சினிமா துறையில புகழ்ல உச்சியில இருந்தவங்களுக்கு வாக்களிச்சு பழக்கப்பட்டவங்க. எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா, அடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டினியூ பண்ணாரு. அவருக்குன்னு வாக்களிச்சு வெற்றி பெற வைக்க முடியல. இப்போ சில பேர் சொல்றத பார்க்க முடியுது, அடுத்த எம்ஜிஆரை நாங்க விஜயை பாக்குறோம், இல்ல எம்ஜிஆருக்கு அடுத்து நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறோம், விஜய் தான் கண்டினியூ பண்ணணும், இப்படியான கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்களை பார்க்க முடியுது. அது பொதுவான கருத்து, பரவலான கருத்து அப்படின்னு எடுத்துக்க முடியாதனாலும் கூட அதிமுகவை இந்த இடத்துல இருந்து அணுக வேண்டியிருக்கா? இல்ல, நிச்சயமா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நீங்க எம்ஜிஆருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியோ இல்ல ஜெயலலிதாக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டியோ என்னன்னா, கட்சியில ஒருத்தவங்க உண்மையா உழைக்கிறாங்க, ஆனா அவங்க பொருளாதார ரீதியா வலிமை இல்லாம இருக்காங்க,
ஏதோ ஒரு மூலையில இருக்காங்க, அவங்க அந்த அந்த பகுதியில இருக்கிற பெரும்பான்மை சமூகமா இல்லாதவங்களா கூட இருப்பாங்க. ஆனா கட்சி தலைமை எம்ஜிஆரோ ஜெயலலிதா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை எந்த உச்சத்துக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை தான் எப்போதுமே அதிமுகவில் வந்து இருக்கிற தொண்டர்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்க வந்து ஒரு ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஆகணும்னு அவரோட கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. அப்படி பல்வேறு உதாரணங்கள் நம்ம வந்து அதிமுக வந்து சொல்ல முடியும். அப்படி ஒரு விஷயம் வந்து அதிமுக இருந்தது. சமீபமா அது எப்படி மாறிடுச்சு அப்படின்னு அதிமுக உள்ள இருக்கிற நிர்வாகிகள் தலைவர்கள் சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி குறிப்பா இந்த தேர்தலை அணுகின விதம் வந்து ரொம்ப தவறானதுன்னு சொல்றாங்க. ஏன்னா பெரும்பான்மை யாருக்கு பணம் இருக்கோ, பொருளாதார ரீதியா யாரால செலவு பண்ண முடியுமோ அவங்களதான் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த முறை நிறுத்தினாரு. முக்கியமான பலருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல. உதாரணத்துக்கு எடுத்தோம்னா கள்ளக்குறிச்சி செந்தில்குமார் ஒரு பெயிண்டர். அவர் பெருமையாவே சொல்லியிருக்காரு, நான் ஒரு பெயிண்டர் வந்து என்ன எடப்பாடி பழனிசாமி தான் எம்எல்ஏ ஆக்குனாரு அப்படிங்கிற விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தா ஏற்காடு சித்ரா அவங்க வந்து முன்னாடி 100 நாள் வேலையில வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன்ல இருந்து பலர் வந்து திறமையானவர்களா இருப்பாங்க, ஆனா பொருளாதார ரீதியா எளிய பின்புலம் கொண்டவங்களா அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இங்க வந்து மறுக்கப்பட்டிருக்கு. இந்த முறை பலருக்கு நேர்காணல்கள்ல எடப்பாடி பழனிசாமி வந்து பணம் செலவழிக்க முடியுமா, அவங்க அவ்வளவு செலவழிப்பாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நீங்க எவ்வளவு செலவழிப்பீங்கன்றதான் கேட்டிருக்க. சோ பணம் பிரதானம், பணம் இருந்தாதான் சீட்டு, பணம் கொடுத்தாதான் சீட்டு, பணம் இருந்தாதான் நம்ம வந்து இந்த கட்சியில இருக்க முடியும் போது அவங்களுக்கு வந்து தேர்தல் தோல்வி இந்த விஷயங்களை தாண்டி தலைமை மீதான ஒரு நம்பிக்கை தோல்வி வந்து உருவாகுது. இந்த இடத்துல விஜய் எப்படி பிக்ஸ் ஆகுறாருன்னு நான் சொல்றேன். தெரிந்தோ தெரியாமலோ விஜய் வந்து கடந்த தேர்தல்ல பலருக்கு எளிய பின்புலத்துல இருந்து அந்த பலருக்கு வந்து வாய்ப்பு அளிச்சிருந்தார். நீங்க வந்து அவங்களுக்கு யாருக்கு கொடுக்குறேன்னு தெரியாம கொடுத்தாங்க, ஆட்கள் இல்லாம கொடுத்தாங்க, என்ன வேணா சொல்லலாம். இன்னைக்கு அமைச்சர்களா இருக்கிறவங்களே சரி, எம்எல்ஏ இருக்கிறவங்களும் சரி, பலர் வந்து எளிய பின்புலத்துல இருந்து இருக்காங்க. சோ அதிமுகல இருக்கிற பலருக்குமே கூட விஜய் அந்த இடத்துல வச்சு பார்க்கிற அந்த 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 சூழலுமே உருவாகுது. சோ நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணமுமே அவங்களுக்கு அந்த கேள்விதான் நான் கேட்ட கேள்விதான். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடருக்கு வாக்களிச்சு பழக்கப்பட்டவங்க அதிமுக. கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப்னா அவங்க யாரை காட்டினாலும் யாரை வேட்பாளர் நிறுத்தாலும் அதை வந்து மக்கள் வந்து வெற்றி பெற வச்சிருவாங்க. அந்த வேட்பாளருக்கு இல்ல அந்த தலைவருக்கு தான் ஓட்டு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட். அதை விஜய் அவர்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கறத தானே பார்க்க முடியுது. இப்போ அதனாலதான் அதிமுக நிர்வாகிகள் இங்கே நம்மளுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்து தாவேகா பக்கம் போறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை பார்க்க வேண்டியது. இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா அதிமுகவோட நிர்வாகிகள் எல்லாருமே தாவேகா ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு இந்த தேர்தலில் அதிமுக 3வது இடம் வந்துடுச்சு, ஓகேங்களா, திமுக தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தாவேகா போனா ஆளுங்கட்சியா இருப்பாங்க, இனி அவங்களுக்கு எதிர்காலம் இருக்கு, அப்படிதான் போறாங்க அப்படிங்கிறத நான் வந்து பாக்குறேன். ஏன்னா கரிஸ்மாட்டிக் லீடருக்கு தான் ஓட்டு இல்ல வந்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சின்னதுக்கு தான் வந்து ஓட்டு. என்னைக்குமே வந்து ரெட்டலை சின்னத்துக்கு தான் ஓட்டு. நம்ம கடந்த தேர்தல் எல்லாம் பார்த்திருக்கேன், எம்ஜிஆரே ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்ன காலத்துல ஓட்டு போட்டு ரெட்டலை ஜெயிச்ச வரலாறுகளும் இருக்கு. அப்படி சின்னத்துக்கு தான் வந்து வாக்களிக்கிற விஷயங்கள் இருக்கு. ஆனா அதிமுகவுக்கு இனி எதிர்காலம் இருக்காதோ அப்படிங்கிற இந்த தேர்தல் முடிவுகள் அப்படி ஒரு விஷயத்த வந்து கொடுத்திருக்கு. பணம் இருந்தாதான் நம்ம இங்க வந்து சர்வே பண்ண முடியுங்கிற விஷயத்த கொடுத்திருக்கு. விஜய்க்கு ஒரு நீங்க சொன்ன பாயிண்ட் இருக்கு. நிச்சயமா விஜய் வந்து ஒரு ஒரு மாசா இருக்காரு, ஒரு கரிஸ்மேட்டிக்கா இருக்காரு, அவர் தான் இனிமே வந்து ஃபியூச்சரா இருக்க போறாருங்கிற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே அவங்களுக்கு வந்து வந்திருக்கு. அப்படிங்கிற நம்பிக்கையுமே அவங்களுக்கு வந்து உருவாயிருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, 2 காரணங்கள் இருக்கு. இப்போ இந்த காரணங்கள்லாம் தாண்டி அதிமுக எப்படி சர்வைவல் ஆக போகுது, எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து கடந்து வரப்போகுது, இந்த சிக்கல்ல இருந்து மீண்டு வரப்போகுது அப்படின்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்கு. இதற்கு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா இப்போ வந்து இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்க போறாரு, நீங்களே பேசியிருந்தீங்க ஒரு வீடியோல. என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, அதான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இன்னொன்னு ஐடி விங்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும், புதிய பொறுப்பாளர்களை வந்து நியமிக்கணும். ஏன்னா இப்ப எப்படி திமுக வந்து ஜென்சி இளைஞர்களாலதான் நம்ம வந்து தோத்துட்டோம், அது சார்ந்து நம்ம நிறைய செய்யணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, அதிமுகக்குள்ள என்ன பேச்சு இருக்குன்னா சோசியல் மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோம், அதனாலதான் நம்ம இப்படி ஒரு சூழலுக்கு வந்து வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஒரு பார்வை அப்படிங்கிறதுமே இருக்கு. அதுல மாற்றங்கள் கொண்டு வரணும். இன்னொன்னு தலைமை பொறுப்புக்கே நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை சார்ந்தவர்கள் நீங்க அவங்களோட பேஜஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எழுதிக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களை நீங்க வந்து கொண்டு வரணும். ஒரு பரமசிவம் அவரை மாதிரியான ஒரு நபரை, சிங்கே ராமச்சந்திரன் மாதிரியான ஒரு நபரை, ராஜ்சத்தியன் இந்த மாதிரியான இளைஞர், கல்யாண சுந்தரம் போன்ற நபர்களை எல்லாம் நீங்க வந்து முன்னிறுத்தணும், அவங்கள ஒரு ஃபேஸா மாத்தி நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிற குரல்களுமே கூட வந்துட்டு இருக்கு. தலைமை பொறுப்புலையுமே கூட இப்ப துணை பொதுச் செயலாளர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் பதவி எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டார். இப்போ வந்து இன்னமுமே பலருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதையுமே சொல்றாங்க. இன்னும் இளைஞர்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரும். எடப்பாடி பழனிசாமிக்குமே அப்படி ஒரு தாட் இருக்குன்றத சொல்றாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்ற அந்த விஷயம் வந்து ரொம்ப தீவிரமா அதிமுகக்குள்ள விவாதிக்கப்படுது. இதே விஷயம் திமுகக்குள்ளேயும் விவாதிக்கப்படுது. இப்ப
ரெண்டு கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னா, இங்க இளைஞர்களை கொண்டு வர்றதுல ஏற்கனவே இவங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆன லீடர்ஸ் அந்த பகுதியில மிகப்பெரிய அளவுல கோல வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு இளைஞரை ரீப்ளேஸ் பண்றதோ இல்ல ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதோ வந்து அந்த கட்சிகளுக்கே பெரிய பிரச்சனையா மாறும். இப்ப அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா தாவேகாவுக்குள்ள போவாங்க. இந்த கட்டமைப்பு வந்து டைலூட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப நெருக்கடிக்குள்ள இந்த முடிவு எடுக்கிறதுலயோ இல்ல இந்த மாதிரி ரீஃபார்ம் பண்றதுலயுமே ஒரு சிக்கல் இருக்கு. நிச்சயமா சிக்கல் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா என்ன பிரச்சனைனா இதை இப்படியே தக்க வச்சுட்டு இருந்தாலும் இது வந்து ஒரு அழிவை நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது தான் இருக்கு. நீங்க வந்து சமீபத்துல நடந்த அந்த அந்த பையனோட அதுக்கு பின்பலமா கூட ராஜசத்தியன் வந்து ஒரு அறிக்கை வந்து விட்டிருந்தார். அதுல அவர் சொல்லியிருந்த விஷயமே என்னன்னா இளைஞர்களுக்கு வந்து வழி விடணும் அப்படிங்கறது தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். ராஜசத்தியன் இளைஞர்களுக்கு வழி விடணும் ஒரு ட்வீட் போட்டு அதை டெலிட்டும் பண்ணிட்டார். அதாவது தலைமை கூப்பிட்டு வந்து சொல்லிட்டாங்க. என்னன்னா இது எப்படி புரிஞ்சு கொள்ளப்படும்னா, முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்காரு, அவரை மாத்தணும்னு சொல்றாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து உருவாச்சு. உடனே அதை பேசி அவர் எடப்பாடி பழனிசாமி அவரே பேசி எடுக்க வைத்ததா ஒரு தகவல் இருக்கு. இன்னொன்னு வந்து ராஜ்சத்தியன் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு விஷயம் பண்ண மாட்டாருன்ற ஒரு புரிதலுமே அவருக்கு உண்டுன்னு வச்சுங்களேன். ஆனா இவர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்கே வந்து முக்கியமான ஆட்களே ஏற்கனவே உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்களா இருக்கிற பலருமே மாணவர் அணியில இருந்து சீட் வாங்கிட்டு வந்தவங்க, மாணவர் விஜயபாஸ்கர் ஆரம்பிச்சு பலர் இருக்காங்க, ஆர்பி உதயகுமார் பலர், இப்படி ஒரு அணியில இருந்து வந்த இளைஞர் அணியில இருந்து வந்தவங்க தான் இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு ஒரு மாணவர் அணியில இருந்து ஒருத்தரை வளர விடுறது இல்ல, ஒரு இளைஞர் அணியில இருக்கிற ஒருத்தரை வளர விடுறது இல்ல, ஒரு ஐடி விங்ல இருக்கிற ஒரு ஆளை வளர விடுறது இல்ல. இவங்களே அந்த இடங்கள்ல இருந்துகிட்டு கோல வச்சுட்டு இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஜெயலலிதா இருந்த காலத்திலேயோ அதற்கு முன்பாவோ அப்படி ஒரு விஷயம் கிடையாது. யாருமே இங்க குறுநில மன்னர்கள் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு பதவி இருக்குமா இல்ல நாளைக்கு இருக்குமான்றதே மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அப்போ வந்து அவங்களால அப்படி பண்ண முடியல. ஆனா அதற்கு பிறகு அப்படி ஒரு சூழல் உருவாயிருக்கு. அந்தந்த பகுதிகளில் அவங்கதான் மன்னர்கள் மாதிரி இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா ராஜ்சத்தியன் அவங்க அப்பாவுமே அப்படி ஒரு பொறுப்புலதான் இருக்காரு. அவரையும் சேர்த்துதான் அவர் வந்து போடுறாரு. பொதுவா அவரையுமே சேர்த்து எல்லாருமே பொதுவா போடுறாரு. இளைஞர்கள் வந்து எல்லா விதத்திலையும் வந்து தலைமைக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது. நிச்சயமா அதனால ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்யும். ஆனா அப்படி செய்யாததுனால இங்க பாதிப்பு பல மடங்கு இருக்குல்ல. நிறைய இப்ப வெளியிலயும் போயிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னும் போது எப்படி இளைஞர்கள் நோக்கி வருவாங்க? இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருது. இப்போ வந்து ஜெயலலிதா அவர்கள் பண்ணாங்க, எம்ஜிஆர் அவர்கள் பண்ணாரு அப்படின்னாக்க யாரோ ஒருத்தரை வந்து ஒரு எளிய பின்புலத்தில் இருக்கவங்க வேட்பாளராகவோ நிர்வாகியோ போட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. தலைமை வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், தலைமைக்கான ஒரு செல்வாக்கு அப்படின்றது இருக்கும். இப்ப விஜய் அவர்களுடைய ஆட்சியிலையுமே அதுதான் பார்க்க முடியுது. சில பேர் வேட்பாளர்கள் பேர் தெரியாம நீங்க சொன்னீங்க சின்னம், விசில் சின்னத்துக்காக ஓட்டு போட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அந்த ஒரு நிலைமை அதிமுகவுக்கு மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப எடப்பாடி பழனிசாமி யாரோ ஒருத்தரை வந்து நிர்வாகியா போறாரு, அப்ப அவர் சொல்றதுதான் அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு செயலாற்றக்கூடிய அந்த சூழல் அந்த அதிமுக கட்சிக்குள்ள இப்போதைக்கு இருக்கா? இல்ல, அதான் இதுல எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட நபர் இது எல்லாத்தையுமே அப்படி ஆளுமே அவருக்காக வாக்குகள் எடப்பாடி பழனிசாமின்ற ஃபேஸ்க்காக வாக்குகளா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதற்கு கணிசமான வாக்குகள் வேணா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா லட்சக்கணக்கில் இருந்த அதிமுக உறுப்பினர்களை கோடிக்கணக்கில் ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கட்சியை வளர்த்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வளர்த்தெடுத்துட்டு போயிருக்காரா அப்படிங்கிறது நிச்சயமா இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மீண்டுமே நான் வந்து இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா தமிழக வெற்றி கழகம் 1,75,00,000 வாக்குகள் வாங்கி 108 இடங்கள் ஜெயிச்சு பெரும்பான்மை பிடிச்சு ஆட்சியை பிடிச்சிருந்தாலுமே கூட திமுகவுமே இங்க கணிசமான வாக்குகள் அப்படிங்கறத 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாக்கு அளிச்சிருக்காங்க. அதிமுகவுக்குமே 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் அந்த இரட்டை இலை அப்படிங்கிற அந்த சின்னத்துக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. சோ சின்னத்துக்கு வாக்களிக்கிறது, இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்கிறன்றது அது வந்து இருக்கு. அந்த வாக்குகள் ஒன்றும் அப்படியே குறைஞ்சு போயிடுக்கு. ஆனா அது அப்படியே சுத்தமா போயிடுச்சா அப்படிங்கிறது இல்ல. சோ அதற்கான ஒரு வேல்யூ அப்படிங்கிறது இருக்கு, இன்னமுமே இருக்கு. அதற்கான வாக்குகள் அப்படிங்கிறது இருக்கு. அதிமுக இன்னமுமே தங்களை வந்து மேம்படுத்திக்கிட்டு இது பண்ணாங்கன்னா அந்த வாக்குகளை தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது தான் பொதுவாக வைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இன்னொரு பக்கம் CV சண்முகம், விஜயபாஸ்கருடைய சூழல் என்ன? அவங்க மீண்டும் வந்து அதிமுகக்குள்ள வருவாங்களா? என்ன முடிவெடுக்க போறாங்க? மக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கறேன்னு சொல்லி விஜயபாஸ்கர் வந்து தொகுதி முழுக்க ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. என்னதான் முடிவெடுக்க போறாங்க அவங்க 2 பேரும்? அவங்க தாவேகாக்குள்ள போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்ல ஒருவேளை அவங்க தாவேகாக்குள்ள போனாங்கன்னா அது என்ன விதமான தாக்கத்தை அதிமுகவுக்கு உருவாக்கும்? இல்ல, இப்ப CV சண்முகம், விஜயபாஸ்கர் சமீபத்துல வந்த தகவல் படி இருவருமே மீண்டுமே அதிமுகவுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுதான் சொல்றாங்க. இன்னொன்னு CV சண்முகம் என்னன்னா பசுபதி அவருக்கு வந்து மாவட்ட பொறுப்பு கொடுத்திருக்காங்க, அவர் வந்து எடுக்கணும்னு சொல்றாரு உள்ளிட்ட விஷயங்கள் தான் பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கு. விஜயபாஸ்கரும் அப்படியான சூழல் தான் இருக்கு, மற்ற இடங்களுக்கு போகக்கூடிய சூழல் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள்ல பேசிட்டு 2 பேருமே உள்ள வந்துருவாங்க
அப்படிங்கறது தான் வந்து பொதுவா சொல்றாங்க. ஆனா இதற்கு முன்பாக நீங்க வந்து நிறைய பேர் அதிமுகல இருந்து போனாங்க பாத்தீங்களா. இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ்ல ஆரம்பிச்சு பல்வேறு நபர்களை வந்து அப்படி விட்டுருக்க கூடாது. ஒவ்வொருத்தவங்கனாலையுமே கூட அதிமுக வந்து அப்படி இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்படி நிறைய பேர் விலகி போறதுன்றது நிச்சயமா அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்ததான் செய்யும். இல்ல ஒரு பக்கம் பலவீனப்படுத்துது. இப்போதைக்கு 1 கோடிக்கு அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. இது எந்த சிச்சுவேஷன்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, தாவேகா வந்து ஒரு அன்ப்ரூவன் கட்சி. அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்னே தெரியாது. அவர் வெற்றி பெறுவாரான்னே தெரியாது. ஏன்னா நிறைய ஊடகங்கள்ல வந்து நம்மளே கூட வந்து அவருடைய வெற்றியை வந்து கணிக்க தவறிட்டோம். அப்படியான சூழல்ல கூட அவங்களுக்கு இவ்வளவு வாக்குகள் வந்து இந்த முதல் தேர்தல்ல விழுந்திருக்கு. அடுத்த தேர்தல்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது இன்க்ரீஸ் ஆகலாம், இல்ல இவங்களுடைய நிர்வாக பிரச்சனை காரணமா வேற விதமா கூட மாறலாம். இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. திமுக ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியில இருக்காங்க. இப்படியான ஒரு நெருக்கடியான சூழல்ல அதிமுக சர்வேல் ஆகணும் அப்படின்றதான ஒரு சிக்கலான. ஆமா, அதுதான் சிக்கலா இருக்கு. அதிமுக தங்களோட பல்வேறு விஷயங்களை வந்து மாத்திக்கணும். தலைமையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை மாத்திக்கணும். இன்னும் சொல்ல போனா நமக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, தலைமை மட்டும்லாம் கிடையாது, ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே நிறைய பேர் தங்களை வந்து நிறைய மாத்திக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பல்வேறு ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கறத பண்ணாங்கன்னா மட்டும்தான் தக்க வச்சுக்க முடியும். அதே போல இப்ப நீங்க முன்னாடி எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ ஒரு தேர்தல்ல வந்து தோத்துட்டாங்கன்னா அடுத்த தேர்தல்ல நின்று ஜெயிப்பாங்க, அதுக்கு அடுத்து மாபெரும் வெற்றியை பெறுவாங்க அப்படிங்கிற சூழல் நிச்சயமா இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய பரபரப்பான ஒரு அறிக்கையில எம்ஜிஆர் காலத்திலயும் சரி, ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலயும் சரி, நாங்க பல தோல்விகளை சந்திச்சு மீண்டு வந்திருக்கோம், அது மாதிரி நாங்களும் மீண்டு வருவோம். மகேந்திரன் அவர்கள் போல நீ யாரும் தவறான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இன்னும் தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில அது அந்த அறிக்கையை பார்க்க முடியுது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து அவர் முன்னெடுக்கிறாரு, வேற என்ன விதமான மாற்றங்களை அவர் கட்சிக்குள்ள கொண்டு வர போறாரு? இல்ல, அதுதான் இப்ப இந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுல ஒரு விஷயம் வந்து இப்ப மகேந்திரன் மரணத்துக்கு அவர் நேர்ல போனது, அந்த குடும்பத்துக்கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டது, நிவாரணம் அறிவிச்ச உள்ளிட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னொன்னு இதுவே ஒரு தவறான முன்னுதாரணமாவுமே போயிடக்கூடாது. அப்பனா இந்த மாதிரியான முடிவுகளை நீங்க யாரும் எடுக்கக்கூடாதுன்றதையும் சொல்லணும். ஏன்னா அந்த நேரத்துல அவர் வந்து அந்த நிவாரணங்கள் அறிவிக்கிறாரு, பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. ஆனா இதுவே வந்து ஒரு தவறான முன்னுதாரணமா போயிடக்கூடாதுன்றதுனாலதான் இந்த அறிக்கை அப்படிங்கறதுமே கூட அவர் வந்து விட்டுருக்காரு. இந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய ஒன்னாதான் இருக்கு எடப்பாடி பழனிசாமியோட அவரோடது. ஆனா தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது வந்து மீண்டுமே வந்து தொடர்ச்சியா போய்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் எல்லோருமே சொல்றாங்க. இந்த முறையுமே வந்து கள யதார்த்தத்தை எடப்பாடி பழனிசாமி வந்து உணர மறுக்கிறாருன்றதுதான் அங்க இருக்கிற நிறைய 2ஆம் கட்ட தலைவர்களோட ஒரு குரலா இருக்கு. இல்ல இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது, இப்ப எல்லாருமே வந்து எல்லா பழியும் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல வந்து போடுறது வந்து இவராலதான் வந்து தோத்துட்டோம், இவருடைய வந்து தவறான முடிவுகளை தோத்துட்டோம். நீங்க கூட சொன்னீங்க நிர்வாகிகள் மத்தியில இவரோட தவறான முடிவுகள்ல தான் வந்து தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொன்னீங்க. திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பிக்கிட்டு இருந்தாங்க 200 தொகுதிகளுக்கு மேல ஜெயிப்போம்னு சொல்லிட்டு. இப்ப இதுக்கு நடுவுல ஒரு விஜய் புயல் அப்படின்னு ஒண்ணு அடிச்சுது. இப்ப அதுல எப்படி ஒரு நபரை வந்து ஒரு கார்னர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குல்ல? நிச்சயமா இருக்கு. ஆனா வந்து இங்க இருக்கிற பெரும்பான்மையான தலைவர்கள் தாவேகாவோட கூட்டணி வைக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அதற்கான பேச்சுவார்த்தைகள்ல வந்து பெரும்பாலானோர் வந்து அதுல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தான் இல்ல நம்மளே ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட இருந்தார் அப்படிங்கிறதையுமே வந்து சொல்றாங்க. இன்னொன்னு சீட்டுகள் பேசும்போது 20 சீட்டு 40 சீட்டு 60 சீட்டு வரைக்கும் வந்தாரு. ஆனா அவங்க 90 சீட்டு வரைக்கும் கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம கொடுத்திருந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிறைய அதிமுகவோட கேடர்ஸோட முடிவா இருக்கு. இன்னொன்னு தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமாவது நம்ம ஆதரவு தெரிவிச்சு நம்ம வந்து அந்த ஆட்சிக்குள்ள போயிருக்கணும், ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் பெருவாரியான 2ஆம் கட்ட தலைவர்களோட எதிர்பார்ப்பாரு. இல்ல தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்ன வேணாலும் சொல்லலாம். அதற்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு இல்லையா, துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணுமா இல்ல யார் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. முதலமைச்சர் நான் தான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் நிக்கிறாரு. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணை முதலமைச்சரா போய் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கூட்டணி அப்படிங்கறதுல நிறைய சிக்கல்களும் இருக்குல்ல. இல்ல ஆனா அந்த காலகட்டத்துல விஜய் அவர்கள் தான் துணை முதல்வர், எடப்பாடி பழனிசாமி முதல்வர், அந்த மாதிரிதான் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷம் இந்த மாதிரி எல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. ஆனா வந்து எடப்பாடி பழனிசாமி துணை முதல்வர் அந்த மாதிரியான பேச்சுவார்த்தை எல்லாம் பெரிதா வந்து அந்த காலகட்டத்துல நடந்த மாதிரி தெரியல. அதாவது 2 பேரும் இருக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதே போல துணை முதல்வர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு. இல்ல அவங்க ஆரம்பத்துல மாநாட்டில இருந்து ஆரம்பிச்சு நிர்மல்குமார் ஒவ்வொரு முறை வந்து பேட்டி கொடுக்கும் போதும் கூட முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள்னு தெளிவாவே சொல்லிட்டாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகும் சரி, அவங்க வந்து நிறைய கேண்டிடேட் போடுறது, நீங்க முதற்கட்டமா ஒரு 100 கேண்டிடேட் போட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க கேண்டிடேட் போடுறதுக்கு அங்க பல்வேறு சிக்கல்கள் வந்த அப்பெல்லாம் அவங்க கூட்டணி அப்படிங்கிற அந்த மனநிலையில கொஞ்சம் இருக்கதான் செஞ்சாங்க. அதுல கொஞ்சம் இறங்கிதான் வந்தாங்க. அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணலாம், தற்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க
வெளிப்படையா அவங்க முதல்வர் வேட்பாளர்னு பேசினாலுமே கூட இப்ப நம்ம எப்படி பத்திரிகைகளால கணிக்க முடியல, இங்க இருந்த கட்சிகளால கணிக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோமோ, டிவிகே உள்ளேயுமே அவங்க ஒரு 40 இடங்கள் ஜெயிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த நம்பிக்கை அவங்களுக்குமே இருந்தது. ஒரு 40-45 இடங்கள் ஜெயிப்போன்ற அளவுக்கு தான் இருந்தது. அவங்களுக்குமே இவ்வளவு இடங்கள் நமக்கு கிடைக்கும், இவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது இல்ல. அவங்களுமே குறிப்பிட்ட இடங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த நம்பிக்கையில தான் வந்து இருந்தாங்க. அதனால வந்து கண்டிப்பா வந்து அந்த அந்த காலகட்டத்துல டிவிக்கு வந்து அதுல கொஞ்சம் இறங்கிதான் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் இறங்கி போகல அப்படிங்கிறத நம்ம இன்னும் பேர் சொல்ல முடியாது. ஆனா நிறைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் நம்ம கிட்ட நேரடியாவே சொல்றாங்க, நம்ம கிட்ட பேசும்போதே சொல்றாங்க. இப்ப இன்னும் என்ன அவங்களுக்கு ஆதங்கம்னா, செங்கோட்டையன் அவர்கள் அங்க போய் ஒரு முக்கிய அமைச்சர் ஆயிட்டாரு. ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து ரொம்ப நாள் வந்து இணைப்புக்கு பேசிட்டே இருந்தாரு, அவர் போய் ஒரு சபாநாயகர் ஆயிட்டாரு. இப்படியான முன்னுதாரணங்கள் இருக்குல்ல, இது வந்து இவங்களை ரொம்ப ஆதங்கத்துல தள்ளுதோ அப்படின்ற கண்டிப்பா தள்ளுது. ஏன்னா நீங்க அதிமுகல வந்து நீங்க வந்து இவங்க வந்து ஆட்சி, அதிகாரம், பொறுப்பு, பதவி இதுக்காக தான் அந்த கட்சியில இருப்பாங்க. யாரும் அதிமுகல வந்து நாங்க வந்து இந்த கொள்கையை காப்பாத்துறதுக்காக இந்த கட்சியை சப்போர்ட் பண்றோம், இல்ல சனாதனத்தை எதிர்த்து நாங்க இங்க இருக்கோம், ஒன்றிய அரசோட இந்த இது ஆதிக்கத்தை எதிர்த்து நாங்க இந்த கட்சியில இருக்கோம், இல்ல இந்த கொள்கைகளுக்காக இந்த கட்சியில இருக்கோம்னு நாங்க யாரும் இருக்கிறது இல்ல. திமுகலயுமே கணிசமான ஆட்கள் இப்படியுமே இருப்பாங்க. ஆனா அங்க ஐடியாலஜிக்கலாவும் ஆட்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க பாஜக எடுத்தீங்கன்னா இந்துத்துவ ஐடியாலஜிக்காவும் நிறைய பேர் இருப்பாங்க, கம்யூனிஸ்ட்ல ஐடியாலஜிக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா அதிமுகல யாரும் அப்படி இருக்கிறது இல்ல. நம்ம உண்மையா வளர்ச்சா நமக்கு பொறுப்பு வரும், பதவி வரும், நம்ம நாளைக்கு வந்து நல்ல பொறுப்பு, யார் வேணாலும் பதவிக்கு வரலாம் இப்படிங்கிற விஷயங்கள் மட்டும்தானே அங்க இருக்கு. அது கொஸ்டின் மார்க் ஆயிட்டா அடுத்த இடம் தானே நோக்கி போவாங்க. என்ன காரணத்துக்காக அவங்க அங்க இருக்கிறாங்களோ அதற்கான நம்பிக்கை குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதான் நம்ம மீண்டும் மீண்டும் பேசும்போது எல்லா அதிமுகவோட கீழ்மட்டத்துல இருக்கிற நிர்வாகிகளா இருக்கட்டும், தொண்டர்கள் பலர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தேர்தல் தோல்வியால வேற கட்சிக்கோ வேற இதுக்கோ போறவன் அதிமுக தொண்டனே கிடையாது. தேர்தல் தோல்விக்காக அதிமுக தொண்டன் சோர்ந்தே போக மாட்டான். தற்போது அதிமுகல வந்திருக்கிறது தலைமை மீதான நம்பிக்கை தோல்வி. அதனாலதான் நிறைய பேர் போறாங்க. மீண்டும் இவரால இது பண்ண முடியும், இவர் நமக்கு செய்வாருன்னு இருந்தா தானே அங்க இருப்பாங்க, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு போயிடுச்சு, வேற இடத்துக்கு போறாங்க. சோ இதை வந்து தேர்தல் தோல்விக்காக போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. மீண்டுமே ஜெயிக்க முடியுமா, மீண்டுமே நமக்கு வாய்ப்பு தருவாங்களான்ற அந்த நம்பிக்கை தோல்விதான் வந்து உருவாயிருக்கு. இந்த டவுட்ல தான் அவங்க போறாங்க. இன்னொன்னு, தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போறவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரணம், இல்ல அவங்களுக்கு ஆதரவா சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக திமுகவுடைய ஆதரவுல ஆட்சி அமைக்க இருந்துச்சு, எங்களுடைய பரம்பரை எதிரி திமுக, அவங்களுடைய தயவுல நாங்க எப்படி ஆட்சி அமைக்க முடியும், ஐயோ இது வந்து அம்மாவுடைய ஆன்மா வந்து எப்படி இதை ஏத்துக்கும், இப்படின்ற மாதிரியான டைலாக் எல்லாம் அடிச்சு விட்டு நாங்க அங்க போறோம்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதுல வந்து கண்டிப்பா நிறைய உண்மைகள் இருக்காது. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப இதை வந்து நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம். பாண்டிச்சேரியில 47 பேரும் கையெழுத்து போட்டப்ப திமுக ஆதரவுல அதிமுக ஆட்சிக்கு தான் எல்லா எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டிருந்தாங்க. சோ அப்ப அவங்க அதை ஏத்துக்கிட்டு தான் கையெழுத்து போட்டாங்க. அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறதா. ஆனா இதுக்கு பின்னணியில போறவங்களையுமே நம்ம வந்து குற்றவாளியா பார்க்க முடியுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. என்ன காரணம்னா, தொகுதி மக்களோட அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா மற்றவர்களை காட்டிலும் உங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க மக்கள், நீங்க இப்படி பண்ணலாமான்றது ஒரு நியாயமான கேள்வி. ஆனா அவங்களோட நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது வர்ற தகவல்கள் என்னன்னா, இந்த தேர்தலுக்கு பெருவாரியான அதிமுகவை சேர்ந்தவர்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. பலர் வந்து முன்னாள் அமைச்சர்களோ இல்ல ஏற்கனவே நிறைய இங்க சம்பாரிச்சவங்களோ அதை வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த அளவுக்கு இல்லாதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லோருமே இந்த தேர்தல் வந்து 50 கோடி 60 கோடி 70 கோடின்னு செலவு பண்ணியிருக்காங்க. பலர் வந்து தங்களோட வீட்டு பத்திரங்களை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து வச்சு இந்த மாதிரி எல்லாம் தேர்தல் செலவுகளை பண்ணியிருக்காங்க. பலர் தொடர்ச்சியா தோல்வி அடைஞ்சிட்டும் வராங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நிறைய பண நெருக்கடியுமே நிறைய உருவாயிருச்சு அப்படிங்கிற விஷயங்களுமே சொல்றாங்க. நீங்க ஜெயலலிதா காலத்துல இருக்கும்போது கட்சி தலைமை வந்து பணம் கொடுக்கும், தேர்தல் செலவுக்கு வந்து பணம் கொடுக்கும். சிலருக்கு வந்து கட்சி தலைமையே வந்து முழு செலவையுமே ஏத்துக்கிட்டு தேர்தல்லாம் இது பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரியான இதுவே இல்ல, ரொம்ப குறைஞ்சிடுச்சு, குறிப்பிட்ட பேருக்கு தான் தர்றாங்க. இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா, தற்போது பல பினான்சியர் கிட்ட அதிமுகல இருக்கிற பலரோட பத்திரங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியே இவ்வளவு செலவாகும்பா, உன்னால இவ்வளவு சமாளிக்க முடியுமான்னு கேள்விகளை வந்து கேட்கிறாரு. இல்லைண்ணே இப்படி இப்படின்னு சொன்னா, நானே ஒரு பினான்சியர் சொல்றேன், அவரே அனுப்பிச்சு விட்டாருங்கிற தகவல்கள் எல்லாம் ஒரு சிலர் வந்து சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பண நெருக்கடி அப்படிங்கிறதுமே அங்க வந்து பலர்கிட்ட இருக்கு. சோ அதுல இருந்து எப்படியாவது மீளணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வேட்பாளர்கள்ட்ட பண நெருக்கடி அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் அன்றைய காலகட்டத்துல எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டமா இருக்கட்டும், ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டமா இருக்கட்டும், அந்த காலகட்டத்துல கட்சியிலிருந்து பணம் தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த விஷயத்துல ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பண்ணல? இல்ல, சமீபமா வந்து அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிடுச்சு. நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒப்பிடும்போது
2021 தேர்தல்ல ஓரளவுக்கு செலவழிச்சாங்க. அதற்கு பிறகு 24ல கொஞ்சம் குறைஞ்சது. யார் பணம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீட்டுன்னு ஒரு இது உருவாச்சு. இன்னொன்னு, பணம் இருக்கிறவங்களுக்கு சீட்டு இந்த விஷயங்களை தாண்டி திமுக ஆட்சியில இருக்காங்க, அவங்க எவ்வளவு வேணா செலவழிப்பாங்க. அப்ப நீங்களும் ஒரு அசுர அளவுக்கு செலவழிச்சாதான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை தான் உருவாயிருக்கு. காம்படிஷன் அப்படிங்கிற போது இவங்க நிறைய பணம் இருக்கிறவங்கள தான் சூஸ் பண்றாங்க, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு தராங்க. அப்படிங்கிற சூழல்கள் எல்லாம் அங்க வந்து உருவாயிடுது. சோ எல்லாருமே ஒரு உத்தரவாதம், இன்னும் சொல்ல போனா தேர்தலுக்கு முன்பாகவே நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து கண்ணில் காட்டணும். நீங்க வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடியே குறிப்பிட்ட அமௌண்ட்டை காட்டணும். பாருங்க என்கிட்ட இருக்கு, அப்பதான் உங்களுக்கு சீட்டு. அதற்கு பிறகுமே நீங்க செலவழிக்க முடிகிற பணத்தை எல்லாம் காட்டணும். அது போக எக்ஸ்ட்ரா ஏதாவது செலவுகளுக்கு வந்து கட்சி தலைமை வந்து பணம் கொடுப்பாங்க. ஆனா தற்போது வந்து மிகப்பெரிய அளவுல அதிமுக தொண்டர்கள், அதிமுக நிர்வாகிகளை மனசை வந்து மிகப்பெரிய அளவுல இந்த விஷயம் வந்து புண்படுத்தி இருக்கின்றதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம பேசுற பெரும்பாலானோர் இந்த கருத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. கடன், நிதிச்சுமை அண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பணம் இருந்தாதான் இந்த கட்சியில இருக்க முடியுங்கிற சூழல் உருவாயிடுச்சுங்க. இதுக்கு மேல நாங்க இங்க எதுக்கு இருக்கணும்ன்ற கேள்வி அவங்களுக்கு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. பணம் இருந்தாதான் சீட்டு, பணத்தை இது பண்ணாதான் சீட்டுன்னா நாங்க எதுக்கு அதிமுக இருக்கணும்னு கேக்குறாங்க. வேற எங்க வேணாலும் போய் வேற எங்கேயாவே போய்க்கலாம் அந்த கட்சியில. இப்ப அவங்க உதாரணத்துக்கு சொல்றாங்க, தாவேக்கால கூட பணம் வாங்கிட்டு கூட சீட்டு கொடுத்திருப்பாங்க. ஆனா இங்க சொல்ற அளவுக்கு அங்க கிடையாது. இப்பயே நம்ம போய் சேர்ந்துடணும்ன்ற மனநிலைக்கு அதுக்கு தான் போறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவோட எதிர்காலம் அப்படின்னு பேசும்போது முக்கிய நிர்வாகிகள் நீக்கப்பட்டாங்க இல்லையா, முன்னாள் அமைச்சர்கள், அவங்களுடைய வரவு மீண்டும் வந்திருக்காங்க. அவங்களுக்கான பதவிகள் என்ன கொடுக்கப்படும், குறிப்பா வேலுமணி அவர்களுடைய ரேப்போ எந்த அளவுக்கு, வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமான ரேப்போ மீண்டும் வந்து சுமூகமா மாறி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அதிமுக எதிர்காலத்தை முன்னோக்கி அது வைக்கப்படுது. ஆமா, அவங்களுக்குள்ள எப்படி இருக்கு இப்போ? நிச்சயமா வந்து சுமூகமா இல்லை அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. நமதம்மா நாளிதழ்ல முதல்ல வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரா ஓபிஎஸ் பேரும் இபிஎஸ் பேரும் இருந்தது. ஓபிஎஸ் கட்சியை விட்டு போனதுக்கு அப்புறம் இபிஎஸ் பேர் மட்டும் இருந்தது. இந்த பிரச்சனைகள் வந்தப்ப இபிஎஸ் பேரை தூக்கிட்டு நிறுவனரா எஸ்பி வேலுமணின்னு அவர் பேரு இருந்தது. அவர் தொடங்கின பத்திரிகை. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப 2 கைகள் இணைந்தாலும் இதே இணையல அப்படிங்கிற மாதிரி இப்ப 2 பேரும் தான் இருக்கு. இபிஎஸ் பேரும் இருக்கு, எஸ்பி வேலுமணி பேரும் இருக்கு. சரி, வேலுமணி தான் அப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பக்கம் இந்த பிரச்சனைகள் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி போர்வால்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சாரு. அந்த பத்திரிகை இப்போ வரைக்கும் இருக்கு. இதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா கவனிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, அவங்க ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ வந்து சி வி சண்முகம் தரப்போ, எஸ்பி வேலுமணி தரப்போ ஒரு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அதற்கு நடுவுல அவங்கள உடனடியா பொறுப்புல இருந்து நீக்கிட்டு வேற ஒருத்தவங்களை பொறுப்புல போட்டு இப்ப அவங்களும் வந்து அது ஒரு நெருக்கடியா மாறும். ஆமா, இப்ப இவங்களும் வந்து இவங்க ஆதரவாளர்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்றது இல்ல, அவங்க ஆதரவாளருக்கு அவங்க 2 பேருக்கு இடையில மோதல், திரும்ப 2 பேரும் இப்படி ஒண்ணு சேருவாங்க. உடஞ்சிருச்சுன்னா ஒட்ட வைக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி எப்படி ஒண்ணு இதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒற்றுமையா இருந்திருப்பாங்க, சும்மா ஒரு தோற்றத்துக்காவது ஒற்றுமையா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ வந்து பிரிஞ்சு நிக்கிறாங்க. அதே சமமான ஒரு பதவிக்கு தானும் வந்துட்டு அதுல இருந்து கீழே இறக்கப்பட்ட அவங்களுக்குமே பிரச்சனை. அப்புறம் அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் தேவைக்கு நம்மளை பயன்படுத்திக்கிறாருன்ற எண்ணம் வருதும். சோ கீழே இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஒரு அவசரப்பட்டு தலைவர்கள் எடுக்கிறாங்கன்னா, தலைமையில இருக்கிற எடப்பாடி பழனிசாமியுமே அதை தான் பண்றாங்க. அந்த இடத்துல நிதானத்தை வந்து தவற விட்டாங்க. நிச்சயமா நிதானத்தை தவற விட்டாங்க அப்படிங்கறதான் பார்க்க முடியுது. இன்னொன்னு, கடந்த காலத்திலயுமே இந்த மாதிரி பெரிய பெரிய சண்டைகள்லாம், எம்ஜிஆர் காலத்திலே எஸ்டிஎஸ் போயிருக்காரு, பெரிய பெரிய பிரிவுகள் தனியா போறது என்றால் ஜெயலலிதா காலத்திலேயும் பெரிய பெரிய தலைவர்கள் போயிருக்காங்க. ஆனா அப்ப கூட வந்து நிறைய அறிக்கையில தான் சண்டை போடுவாங்க. இப்ப நடக்கிற சண்டையெல்லாம் நேரடியாவே நீ பெரியவனா நான் பெரியவனா போடாவாடா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற தகவல்களுமே நமக்கு வந்து வருது. உதாரணத்துக்கு சி வி சண்முகம் இந்த சண்டைகளோ இல்ல பல பிரச்சனைகளும் அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்த மாதிரி ஒரு ஆளுமையா எடப்பாடி பழனிசாமியை பாக்குறாங்களா அப்படின்னா கண்டிப்பா பார்க்கல அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அதுல வந்து நம்ம எல்லாம் ஒன்னாதானே வந்தோம், ஒன்னாதானே சேர்ந்தோம், நாங்க தானே பொதுச்செயலாளர் ஆக்கணும், ஏதோ நாங்க சேர்ந்து இருக்கோம் அப்படிங்கிற மனநிலை எல்லாருக்குமே இருக்கு. அவங்க வந்து புதிதா போய் விஜய் கிட்ட கூட போய் பணிவா நிக்க கூட அவங்க வந்து தயாரா இருக்காங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல பணிவா நிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்ல. ஓகே, நிறைய தகவல் அதிமுக பத்தி சொன்னீங்க. அதிமுக அடுத்து என்ன நடக்க போகுது, அதிமுக எதிர்காலம் என்னவா இருக்க போகுது, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலோட நம்ம வந்து அடுத்த டிபேட்டை வந்து தொடங்கலாம். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.